இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காகியவர் தற்று அப்படிங்கிறாரு. அப்போ 2 லைன் மட்டும் 1 அடியை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளே ஊறி போகும். இனிய சொற்களையே நம்ம தான் இனிய சொற்கள தான் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஆழமா ஊறிடும். அதுபோல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அகத்தை அழகுபடுத்துவது எப்படி? அதற்குத்தான் மகான் தந்துள்ள மனவளக்கலை. மனதை, அகத்தை வளப்படுத்தும் கலை. மனவளம் என்பது என்ன? களங்கமில்லா நிலை. மனதுக்கு உள்ளேயே கலகங்கள், போட்டி இல்லாத நிலை, சலனமில்லாத நிலை, நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உள்ள நிலை. அடுத்து உடல் நலத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, நொறுங்கி தின்னா 100 வயசு அப்படிம்பாங்க. அதாவது கூழாக்கி உணவை குடி என்பார்கள் பாருங்க. அது உடலுக்கு உரம். அப்போ மனதுக்கு எப்பொழுதும் தெளிந்த நீர் போல என்கிற நிலை. இப்போ ராமாயணத்துல ஆனான சீதையாலேயே கூட அனுமனுடைய ராம பக்தியை கணிக்க முடியல. அனுமான் என்ன செய்யறாரு? தன்னுடைய நெஞ்சை பிளந்து காமிக்கிறாரு. இது புராணம். ஆனால் இங்கு மனவளக்கலையின் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தாலே நம் மனம் தெளிவு பெறுவது மட்டுமன்றி, ஒருவர் நம்மை காணும் போது அருள் பொங்கும். நம் முகமே நம்மை காட்டி கொடுத்துவிடும். நம்ம முகத்தை ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஓ இவர் மனவளக்கலை அன்பர். நடந்து போகும்போதே சொல்லுவாங்க, அவர் மனவளக்கலை ஆசிரியர், மனவளக்கலை அன்பர்னு சொல்லுவாங்க. ஆம், இவர் மனவளக்கலை அன்பர் என்று அந்த அளவுக்கு முகத்துல ஒரு பொலிவு தெரியும். விரிவு பெறும், மனசும் விரிவு பெறும் மகரிஷி சொல்றாரு. அவரும் ஆக நம்மளை பாக்குறாரு பாத்தீங்களா? பார்க்கக்கூடிய நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குணநலங்களை அவருக்கு பரவும் போது அவர் சாதாரண ஆளா இருந்தவர் கூட நம்மகிட்ட விவரம் கேட்டு நம்ம மனவளை குடும்ப உறுப்பினரை கண்டிப்பா ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு மனவளக்கலையுடைய தாக்கம் என்ன எப்போ என்ன நம்ம பயிற்சியை ஒழுங்கா இப்ப கண்டினியூஸா நம்ம செய்யணும். அது போல அகத்தாய்வு பயிற்சியில பாருங்களேன், ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்கு. இது இப்ப நமக்கு அடிப்படை பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அகத்தாய்வு பயிற்சிகள் வரக்கூடிய ஒரு பயிற்சி. இது குரு தந்த மிகவும் அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியில 2 அங்கங்கள் இருக்கு. ஒன்று தீப பயிற்சி, மற்றொன்று கண்ணாடி பயிற்சி. இந்த பயிற்சிகளை முறைப்படி செய்து வந்தோமேயானால் முகவசியம் ஜெகவசியம் என்ற நிலையில் அதுல அந்த சப்ஜெக்ட்ல வரும். முகப்பொலிவும் நமக்கு தேவையான நல்லவைகள் அனைத்தும் நடக்கும். நியாயமாக நமக்கு தேவையான பொருட்கள் தானே நம்மை தேடி வந்தடையும். உதாரணத்துக்கு, இப்ப நான் என்னோட டிராவல் பண்ணணும். எனக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிராவல் பேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது உடனே தேவை, போய் கடையில வாங்க முடியாது. அந்த நொடி பொழுதே பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் என்ன செய்வாரு, அங்க அவர் ஜாமான்களை ஒதுக்கிட்டு கிடைக்கிற சமயத்துல இந்த பொருளை கொண்டு நம்ம ஏன் நம்ம நம்மகிட்ட கொடுக்க, நம்மகிட்ட தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போவாரு. அதுதான் ஜெகவசியம் அப்படிங்கிறது. அப்போ உண்மையான மனவளக்கலைஞன் வாழ்வின் பாத்தீங்களா இதெல்லாம் நடக்கக்கூடியது. இதை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சிரிச்ச முகத்தை இப்ப எல்லாம் பாத்தீங்களா, ஸ்மைலிங் ஃபேஸ் என்பதே பார்க்கவே முடியாது. நம்ம போற இடங்கள்ல பப்ளிக் பிளேசஸ்ல எங்க பாருங்க ஒரு இறுக்கமான நிலைதான். தாலுகா ஆபீஸ் போட்டோம் அல்லது பேங்க்குக்கு போவோம். ஐயோ, அது மட்டும் இன்னும் எந்த ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் அங்க சிரித்த முகத்தோடு நம்ம வரவேற்க கூட வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க கூட அங்க நாதி இருக்காது பாருங்க. அந்த அளவுலதான் இப்ப உள்ள உலகத்தினுடைய காலகட்டங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு. ஏதோ கடமைக்காக கடமை பணி செய்யறாங்க, அவ்வளவுதான். அப்படின்னு நிலையை நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு சிறந்த மனவளக்கலை அன்பர் அங்கே பணியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பு கலந்த உபசரிப்பே வேற. அந்த குறுகிய நேரத்திலையும் கூட எவ்வளவு ஒரு டைட்டான ஷெட்யூல் இதா இருந்தாலும் கூட, வாட் ஷால் யூ டு ஃபார் யூ, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்னு கேட்பாரு பாருங்க. அது மனவளக்கலைஞனுடைய அதான் என்ன சொல்றது, பிறந்த உடனே அந்த குவாலிட்டி இல்லா கூட பிறந்து வளர்ந்து நம்ம மனவளக்கலையில சேர்ந்த பிறகு நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரத்த உறுத்தல ஒட்டிக்கிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த 2 விஷயமும் இருக்குமே, ஹெல்ப் யூ, அதாவது நான் எந்த விதத்துல உங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவாரு. இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த நம்ம குரு தந்தை 2 ஒழுக்க பண்பாடு அப்படிங்கிற ஒரு வாசத்தை கூட நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப 2 ஒழுக்க பண்பாடுங்கிறது என்ன மாதிரி வருதுன்னு குரு சொல்றாருங்களே. பண்பாடு அப்படின்னாலே நல்ல பண்புகள் நிறைந்த குணநலங்கள். அத்தகைய நற்பண்புகள் வாழ்விற்கு வளம் கண்டிப்பா நமக்கு சேர்க்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நமக்கு குரு சொல்றாரு. அப்போ நற்பண்புகளிலே முதன்மையாக இடம்பெறுவது தற்பெருமை இன்மை என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதாவது தற்பெருமை கொள்ளக்கூடாது, தற்பெருமை இன்மை, அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடாது தற்பெருமை இன்மை அப்படிங்கிறார். அதாவது தற்பெருமை என்பது சொல் செயலால் இல்லாததை இருப்பது போல காட்டிக் கொள்ளுதல் அல்லது போலியாக நடந்து, அதாவது இருக்கிறத இல்ல நம்மகிட்ட ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இருக்கிற மாதிரி இல்லாததை இருப்பது போல காட்டிக் கொள்ளுதல் அல்லது போலியாக நடந்து கொள்ளுதல். இப்ப இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஒருவரை காணாத இடத்தில் பழித்து பேசி அவரை கண்ட இடத்தில் பொய்யாக சிரித்து முகமலர்தல் தீயதாம் அப்படிங்கிறாரு மகரிஷி. அதுக்கு மாறாக உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து
தன் தகுதி என்னவென்று அறிந்து போலியான மதிப்பை எதிர்பார்க்காமல், இது ரொம்ப முக்கியமானது. தன்னை உள்ளவாறு தனக்கு நமக்கு என்ன கேப்பபிலிட்டி, நம்ம எதுக்கு ஹவு மச் வி டிசர்வ் ஃபார் தட், நம்ம எதுக்கு தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிற உணர்ந்து தன் திறமை இவ்வளவுதான் என ஏற்றுக்கொண்டு பிறர் முன் தன்னை உள்ளவாறு காட்டிக் கொள்வதே இயல்பு நிலை அப்படிங்கிறார் குரு. அதாவது தன்னிலை மறவாத நிலையில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தராது நன்மையே நாட்டமாய்க் கொண்டு துன்பப்படுவோருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து வாழ்வோம் அப்படிங்கிறாரு வேதாத்ரி மகரிஷி. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு மாணவன் வந்து +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலான்ட்டு தலையே பிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும். அந்த சமயத்துல போய் நமக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ இந்த கோர்ஸ்க்கு நீ போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டலாம். அது வந்து நம்ம தற்பெருமை சொல்ல முடியாது. காரணம், அவங்க சிரமப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம், அவ்வளவுதான். அதுல அப்ப தருணத்தில் செய்யும் உதவிதான் அது தற்பெருமை ஆகாது. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்களேன், நம்முடன் கராராக பேசுவர்களை நம்பலாம், சேஃப் ஃபார்வர்ட் டைப்னு சொல்லுவாங்க. காரமான மிளகாயால் ஆபத்து இல்லை, ஆனால் இனிப்பான சர்க்கரையால் தான் ஆபத்து. எனவே உள்ள அன்பின்றி போலியாக சிரித்து பேசுவர்களை மட்டும் நம்பவே நம்பாதீர்கள் என்கிறார். ஏன்னா பழைய காலத்தில் உள்ள பெரியவர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு இடத்துல நம்ம குரு என்ன சொல்றாரு பாருங்களேன், சினந்தவத்துல ஒரு பயிற்சி வருது, அகத்தா பயிற்சியில வரும். அதுல என்ன சொல்றாரு, நடிப்பு சினம்னு ஒண்ணு சொல்றாரு. அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. அதாவது பிறருக்கு நன்மை பயப்பதாக இருந்தால் போலியாக மிரட்டுறது, வீட்டுல உள்ளவர்களையோ பள்ளி குழந்தைகளையோ அல்லது நம்ம வேலை பார்க்கிற தன்னோடு பணிபுரியவர்களையோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நடிப்பு சினம் என்ன சொல்றாருன்னா, நடிப்பு சினம் வந்து பதிவாக அது பாவப்பதிவு என்கிற லிஸ்ட்ல சேராது அப்படிங்கிறாரு. ஆக நற்பண்புகள்ல முக்கியமானது இன்னொன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமானது அது. நற்பண்புகள் சொல்லும் போது மன்னிப்பு, அதாவது தவறு என தெரிந்ததும் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். சமாளிக்கிறேன் என்ற பெயரில் இன்னொரு தவறை செய்யக்கூடாது. ஆக வார்த்தைகளில் வாய்மை உண்மை இருக்கும்போது எண்ணங்களில் மனதில் தூய்மை நிலைத்திருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம வந்து எண்ணம் சொல் செயல நேரம் கரெக்டா இருந்தோம்னு சொல்லலாம், அடுத்து நடக்கக்கூடிய எல்லாமே நன்மைதான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருங்களே, இந்த வாய்மை தான் வந்து அடிப்படை பேஸ் அப்படிங்கிறதுக்கு, யாம் மெய்யாய் கண்டவற்றுள் இல்லை எனக்கு ஒன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா, இதுவரை அனுபவத்தில் அறிந்த அனைத்து அறங்களிலும் உண்மை பேசுவதை விட சிறந்த அறம் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஆக அப்ப நமக்கு வந்து இந்த எண்ணம் சொல் செயல்கள்ல கண்டிப்பா வந்து நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப சரி, இது அப்ப இப்படி நம்ம உண்மையாவே இருக்கும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? அதுதான் இன்முகம். முகத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி. ஆக நமக்கு வந்து இன்முகமும் அப்படிங்கிறது போக அடுத்தது போறோம் 2வது பகுதி எளிமை. அதுல எளிமைன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு தேவையானகள் 3 மட்டும்தான்: உடை, உணவு, உறைவிடம். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பார்கள். எனக்கு உடலை மறைக்க ஒரு சாதாரண சுத்தமான உடை போதும். இப்போ நமக்கு விபர் எடுத்துக்கோங்களேன், நம்ம குருமகானுடைய தன்மைகளையும் வள்ளல் பெருமானுடைய தன்மைகளை எடுத்துட்டா கூட, உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், நல்லோர் பண்பு. இந்த பண்புக்கு இங்க வராரு. உதாரணத்துக்கு நம்ம குருவுடைய ட்ரெஸ் நமக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு. அதே போல வள்ளலார் ட்ரெஸ்ஸை கூட பார்த்தா கூட அதுலயும் அந்த மாதிரிதான் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு தன்மை, அந்த ட்ரெஸ் எளிமை. அது போல கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விப்பட்டிருக்கோம். எனவே எளிமையான இருந்தால் கூட கூழ் போன்ற இயற்கை உணவே போதுமானது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. சோ அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, இப்போ குடியிருக்க இடம் அது போலதான். குடியிருக்க இடம்னு வரும்போது என்ன வருது நமக்கு, அதாவது போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறி கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, இந்த 5ம் தான் வந்து ஒரு புனிதமான உறவுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லும் போது, சாதாரண குடியில் இருந்தாலும் கூட நமக்கு அங்கே வந்து தூக்கமும் மனநிறைவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லதான். ஆக நிலையில்லாத ஒன்றின் மீது பற்று வேண்டாம் என்கிறார் நம்ம குரு. எது நிலையானது என்பதை அறிந்து இன்முகத்தோடு எளிமையாக வாழ்ந்தவர்தான் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆக அவர் வழியில் நாமும் வாழ்ந்து இறைநிலை உணர்ந்து பிறவி பயனை அடைவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா சொல்லுவாங்க, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்ட்டு. இப்ப அந்த வகையில ஒரு சின்ன லிஸ்ட் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். உண்மையை வாங்கினால் நட்பு இலவசம், நேர்மையை வாங்கினால் நிம்மதியான உறக்கம் இலவசம், அன்பை வாங்கினால் அனைத்து செல்வங்களும் இலவசம், உடற்பயிற்சி அளவு முறையோடு உடல் உழைப்பு வாங்கினால் உடல் நலம் இலவசம். இது மட்டுமா?
இன்முகமாக சிரிப்பதற்கு ஒரு காரணத்தை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்போம். அந்த தேடல் சிரிப்பு நீண்ட நாள் வாழ வருடங்களை நீட்டிக்காமல் கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக வாழ்ந்து முடிந்த வருடங்களுக்கு அது உயிர் கொடுத்து கொண்டே இருக்கும். மறைந்த பின்பும் பெயர் நிலைக்கும். அதாவது it may not add years to your life, it may not add years to your life, but it will surely add life to your years. ஆக தங்க நகையை விட புன்னகையே சிறந்தது. அந்த புன்னகை நம் மனவளக்கலை அத்துணை குடும்பத்திலும் ஜொலித்து இன்முகத்துடனும் எளிமையாகவும் வாழ்வோம். நம் பெருமையை நாமே பேசாமல் பிறர் பேச வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் இயன்ற நன்மையை செய்து கொண்டே இருப்போம். நம் குரு வழி இன்முகமும் எளிமையுமாக நடப்போம். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம்.